Good morning students. Today's class we are going to discuss unit 2 landforms. நில அமைப்புகள். So இத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். So what are the various types of landforms? So நம்ம இந்த previous classesல பார்த்தோம் இல்லையா, what are the various types of landforms? So இங்க நிறைய pictures கொடுத்திருக்காங்க பாருங்க. So plateaus, valleys, mountains, glaciers. Okay, so these are the various forms of mountains, and now we are going to see how these are formed. So இந்த நில அமைப்புகள்லாம் வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிறது தான் நாம இந்த லெசன்ல பார்க்க போறது. சரிங்களா? So learning objectives பாருங்க. To understand the landforms produced by running water. Next, to describe the landforms created by glacial action. So describe the landforms created by glacial action. To learn about the landforms which are produced by wind action. To gain knowledge about the landforms formed by sea waves. அதாவது இந்த நில அமைப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழையினால் ஏற்படக்கூடியது. அடுத்தது பனிக்கட்டிகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பனிக்கட்டிகள் உருகிறதுனால ஏற்படக்கூடியது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா காற்று மூலயமா, ஸோ இந்த மாதிரி எதால் நில அமைப்புகள் ஏற்படுது, அதுக்கான தனித்தனி பெயர்கள் இருக்குது. ஸோ அந்த பெயர்கள் we are going to learn about these forms. First பாருங்கள் introduction. In the earlier class we have learned the surface of the earth is not the same everywhere. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் தானே பார்த்தோம். ஸோ பூமியினுடைய உள் அமைப்பு இன்டீரியர் ஆஃப் த எர்த், ஸோ சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் இஸ் நாட் சேம், வெவ்வேறு இடங்களில் மாறி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். The earth has an infinite variety of landforms named mountains, plateaus, plains, valleys, etc. Some parts of the lithosphere may be rugged by and some flat. ஸோ எப்படி இருக்குது அந்த நிலப்பகுதி எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கா? இல்லை இல்லையா, மலைகள்லாம் என்ன இருக்குது, நல்ல உயரமாக இருக்குது. பிளேட்டிவ்ஸ் இருக்குது, சரியா? ஸோ பிளேட்டிவ்ஸ் அப்படின்னா என்ன, உயரமான பகுதியில் அங்கே போயிட்டு சமமாக இருக்கக்கூடிய தட்டை நிலையே இருக்கிறது, அதுதான் வந்து பிளேட்டிவ்ஸ். ஊட்டிஸ் கொடைக்கானல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ நல்ல உயரமாக இருக்கும், அங்கே போனது மேலே போயிட்டு என்ன ஆகுது, அந்த கூம்பில் சமவெளி பகுதியாக மாறுது, அதுக்கு பேர் தான் வந்து பிளேட்டிவ்ஸ். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. These landforms are a result of two processes. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராசஸ், தட் இஸ் த எண்டோஜீனிக் ப்ராசஸ் அண்ட் த எக்ஸோஜீனிக் ப்ராசஸ். ஸோ இது ரெண்டு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த எர்த் க்ரஸ்டில் அந்த பூமிக்கு உள்ளார ஏற்படக்கூடிய அந்த பிளவுகள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராசஸ்க்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ எல்லாம் வந்து நீர் இருக்குது, ஆனால் நம்ம கடல் நீரை விட நம்மளுடைய என்ன இருக்கும், இப்போ தீவு இருக்கு இல்லையா, தீவு அப்படின்னா என்னது, ஐலாண்ட். What is the meaning for island? A landform which is surrounded by 4 sides of water. ஸோ இப்போ 4 பக்கங்களும் என்ன இருக்குது, தண்ணீரால் சூழப்பட்டு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மட்டும் என்னது நிலப்பகுதியாக இருக்குது. அந்த எண்டோஜீனிக் எக்ஸோஜீனிக் ப்ராசஸ்னால என்ன ஆகுது, அந்த ஒரு பகுதி அந்த பூமி உள்ளார ஏற்படக்கூடிய அந்த பிளவுனால் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் என்ன பண்ணுது, பூமிக்கு மேலே வந்துடுது. சரிங்களா? ஸோ அதான் இது பாருங்கள் எண்டோஜீனிக் ப்ராசஸ். ஸோ எண்டோஜீனிக் ப்ராசஸ் அப்படின்னா இன்டர்னல் ப்ராசஸ், ஓகே, லீட்ஸ் டு த அப்லிஃப்ட்மெண்ட் அண்ட் ஷேக்கிங் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் அட் செவரல் பிளேசஸ். ஸோ பூமியை கொஞ்சம் பகுதி மட்டும் என்ன ஆகுது, அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்னா மேலே தூக்குறது. ஸோ அந்த நிலப்பகுதி என்ன ஆகுது, மேலே வர்றதுனால நாம் இருக்கக்கூடிய நிலப்பகுதியாக இருக்குது, கீழே இருக்கிறது அது என்னவா இருக்குது, கடல் நீர் பகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸோஜீனிக் இது வந்து கடலுக்கு அடியில் நிகழறது, சரிங்களா? த எக்ஸோஜீனிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது பாருங்கள், இட்ஸ் அ எக்ஸ்டர்னல் ப்ராசஸ், இஸ் த கண்டினியூஸ் வியரிங் டவுன் அண்ட் ரீபில்டிங் ஆஃப் த லேண்ட் சர்ஃபேஸ். ஸோ மேலே இருக்கக்கூடிய நிலங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதுதான் வந்து எக்ஸோஜீனிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள் கிராடேஷன். கிராடேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லெவலிங் ஆஃப் ஹைலேண்ட்ஸ் through erosion and filling up the lowlands through deposition. எரோஷன் அப்படின்னா அரித்தல் சொல்லுவாங்க, மண் அரிக்கிறது. ஸோ அந்த மண் எல்லாம் தேஞ்சு போய் என்ன ஆகுது, இப்போ பெரிய பெரிய பாறைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து தேஞ்சு போய் சிறு சிறு துகள்களாக மாறுது, அதுதான் வந்து எரோஷன், மண் அரிப்பு அப்படின்னு சொல்கிறது. டெபாசிஷன் அப்படின்னா என்னது, தேங்கி நிற்கிறது.
ஸோ ஒரு சில இடங்களில் திடீர்னு ஒரே இடத்துல மண்ணெல்லாம் அரிச்சு தேஞ்சு போய் நிற்கிது பார்த்திங்களா. ஸோ அந்த இடங்கள் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மணல் மேடாக இருக்கக்கூடியது. சரியா, அதுதான் வந்து ப்ராசஸ். இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா கிராடேஷன். ஓகே, 2 மார்க்ஸில் கேட்கலாம். அதனால் இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்டோஜீனிக்னா என்ன, எக்ஸோஜீனிக்னா என்ன, கிராடேஷன்னா என்னன்னு கேட்பாங்க. கிராடேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் லெவலிங் ஹைலேண்ட்ஸ், அதாவது மணல்கள் நிலங்களை வந்து சமநிலைப்படுத்துறது. லெவலிங் த ஹைலேண்ட்ஸ் எதன் மூலயமா? த்ரூ த எரோஷன் அண்ட் ஃபில்லிங் அப் த லோலேண்ட் த்ரூ த டெபாசிஷன். ஓகே, நெக்ஸ்ட் லேண்ட்ஃபார்ம்ஸ். The landscape is being continuously worn down by 2 process. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெதரிங் அண்ட் எரோஷன். இந்த 2 ப்ராசஸ்னால தான் நம்மளுடைய நிலப்பகுதிகள் மாற்றம் அடையுதுன்னு சொல்கிறாங்க. வெதரிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெதரிங் இஸ் த பிரேக்கிங் அண்ட் ஃபாலிங் அப்பார்ட் இன்டு ஸ்மால் பீசஸ் ஆஃப் த ராக்ஸ். சரியா, பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் என்ன ஆகுது, சின்ன சின்ன துகள்களாக மாறுறதுக்கு பேர் வந்து வெதரிங். ஓகே, அந்த எர்த் அந்த துகள்களை மற்ற இடங்களுக்கு கொண்டு போகிறது. பீசஸ் ஆஃப் ராக்ஸ் on the earth surface. Erosion is the wearing down of the landscape by different agents like water, wind, ice and sea waves. ஸோ அந்த பாறைகளை அந்த துகள்களை என்ன பண்ணுறது, மற்ற இடங்களுக்கு கொண்டு போய் காற்று மூலயமாகவும் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணீர் மூலயமாகவும் இல்லை இந்த ஐஸ் சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி, இல்லை கடல் அலை மூலமாக அந்த மண்ணில் எடுத்துகிட்டு போகிறது பார்த்திங்க அப்படின்னா எரோஷன். The eroded material is carried away by water, wind, etc. and eventually deposited. This process of erosion and deposition create the different landforms on the surface of the earth. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் அப்படிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர், ஆறுன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த ஆறு பாருங்கள், the water flowing from its source to river mouth along a definite course is called a river. Rivers generally originates from a mountain or hill. Originate அப்படின்னா ஆரம்பிக்கிறது, எங்கே ஆரம்பிக்குதா, மலைகள் இல்லைன்னா சிகரங்கள்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறோம். The place of origin of the river is known as its source. எங்கே ஆரம்பிக்குதோ அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது, source. The place where it joins a lake or sea or an ocean is known as river mouth. கடலில் போய் கலக்கும் இல்லையா அந்த பகுதிக்கு பேர் ரிவர் மவுத். ஸோ இங்கே பாருங்கள், இந்த உங்களுக்கு இந்த பிக்சரில் அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஓகே, த ஃபஸ்ட் ரிவர் சோர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், பெரிய மலை இருக்குது, அந்த மலையிலேருந்து தான் என்ன ஆகுது, இந்த ஆறு உற்பத்தி ஆகுது. இப்போ அந்த பெரிய மலையிலிருந்து வெர்டிக்கல் ஷேப்பில் கீழே விழுது. ஓகே, த வாட்டர் ஃபால்ஸ் ஆன் த வெர்டிக்கல் ஷேப், தட் இஸ் கால்ட் வாட்டர்ஃபால். தட் இஸ் கால்ட் வாட்டர்ஃபால். ஸோ இங்கேருந்து நல்லா மேலேருந்து இப்படி கொட்டுது இல்லையா, ரொம்ப தூரத்துக்கு வெர்டிக்கலாக நேராக கொட்டுது பாரு, கொட்டினா அதுக்கு பேர் வாட்டர்ஃபால். அதுக்கப்புறம் இப்படி போகுது இல்லையா, இந்த ஆறு இப்படி கீழே போகும்பொழுது ட்ரிபியூட்டரி. ட்ரிபியூட்டரி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா துணை ஆறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னா துணை ஆறுகள், அதாவது இங்கேருந்து வரக்கூடியது மெயின் ரிவர். ஸோ இப்போ வேறு ஒரு இடத்துலேருந்து உருவாகி, ஆனால் இது வந்து என்ன ஆகுது, இந்த ஆறோட கலக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு ஆறு உருவாயிட்ருக்கு. ஸோ இந்த துணை ஆறுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு இடத்துலேருந்து உருவாகி அது எங்கே, அது இது கூடயே வந்து கலந்து இங்கே வருது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ட்ரிபியூட்டரி. சரிங்களா, இங்கே போல் இங்கேருந்து வந்து இதோட ஜாயிண்ட் ஆகுது. ஸோ இப்படி போயிட்டே இருக்கக்கூடியது. சரிங்களா, இந்த ஆறு போயிட்டே இருக்கு இல்லையா, இப்படி போயிட்டே இருக்கும்பொழுது நடுவில் ஒரு சில இடத்த பார்த்திங்கன்னா குளங்களாக மாறும். ஏரி குளங்கள் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி ஏரியாக மாறும்போது அதுக்கு வந்து ஆக்ஸ்பவ் லேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஆறு இப்படி வளைஞ்சி வளைஞ்சி போகுது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மியாண்டர். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட் பிளைன். ஃப்ளட் பிளைன் அப்படின்னா வெள்ளப்பெருக்கு சமநிலை, அதாவது பிளெயின் அப்படின்னா சமவெளி பகுதி. இப்போ நாம் இருக்கிறோம் இல்லையா, ஸோ நம்ம ஆறு வந்து அடிச்சுட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், தண்ணி வந்துடும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிக்கே ஃப்ளட் பிளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆறு என்ன பண்ணுது, அந்த கடலில் கலக்குது இல்லையா, இந்த ஆறு கடலில் கலக்கக்கூடிய இந்த பகுதிக்கு பேர் தான் ரிவர் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க, முகத்வாரம். சரியா, ஸோ இப்போ இந்த போகிற வழியில் இந்த கடலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல வளமான பகுதியாக இங்கேருந்து அடிச்சுட்டு வருது பாருங்கள். இந்த மண் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டுலேருந்து அடிச்சுட்டே வராங்க இல்லையா.
ஸோ அடிச்சிட்டு வந்து இந்த இடத்துல வளமான பகுதியாக மாற்றுது. இதுதான் வந்து டெல்டா ரீஜியன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை தான் நம்ம ஒன்று ஒன்றா இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சொல்லு சார். லேண்ட் ஃபார்ம்ஸ் ஃபார்ம்டு பை ரிவர். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, the running water in the river erodes the mountain tracks which creates a steep sided valley like the letter V is known as V-shaped valley. Okay, so V-shaped valley அப்படின்னா பள்ளத்தாக்கு, அதாவது நீண்ட மலை இருக்குது. இந்த மலையிலேருந்து இங்கே பாருங்கள், இந்த மலையிலேருந்து இப்படி ஊற்றுது இல்லையா தண்ணி, இந்த மலையிலேருந்து ஊற்றும் பொழுது இங்கே என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வேலிஸ் இல்லை பெரிய வந்து பார்த்திங்க அப்படின்னா குளங்கள் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தண்ணி இப்படி பிரிஞ்சு வருது ரெண்டு மலைகளுக்கு நடுவில். இந்த மாதிரி வி ஷேப்டு வந்து தான், இந்த வி ஷேப்பில் வர்றது இப்படி வந்தால் அதுக்கு பேர் வி ஷேப் வேலி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது ஃபாலிங் ஆஃப் ரிவர் வாட்டர் ஓவர் எ வெர்டிக்கல் ஸ்டீப் இன்டு த ரிவர் பெட் இஸ் கால்ட் வாட்டர் ஃபால். ஃபாலிங் ஆஃப் ரிவர் வாட்டர் நம்ம மேலே ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, ஃபாலிங் ஆஃப் ரிவர் வாட்டர் over a vertical step is the river bed is called waterfall. Okay, which is formed by cavitation. Cavitation அப்படின்னா நீர் தேங்கி நிற்கிறது. Alluvial fan is a deposition of a sediment occurs which the river bed is called waterfall. It is formed when the soft rocks are removed by erosion. Example, Kutralam falls across the river Chittar in Tamil Nadu. அதாவது இங்கே பாருங்கள், இங்கே பெரிய பாறைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பாறைகள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி சாஃப்ட் ராக்ஸ் எல்லாமே கரையும் பொழுது இந்த இடத்துல கேப் வருது. அதனால் இந்த தண்ணி என்ன ஆகுது இங்கே வந்து இப்படி கீழே ஊற்றுது. சரியா, அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. வாட்டர் ஃபால் இஸ் சாஃப்ட் when the soft rocks are removed. அப்போ இந்த இடத்துல கேப் வரும்போது இங்கே என்ன ஆகுது, வாட்டர் ஃபாலாக வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்க, ஸோ இப்போ இந்த வாட்டர் ஃபால் வந்து இப்படி கீழே ஊற்றுது இல்லையா, இந்த தண்ணி வந்து கீழே ஊற்றுது பாருங்கள். அப்போ கீழே ஊற்றுற இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆழமான பகுதியாக மாறுது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா குளம், பிளஞ்ச் பூல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த பிளஞ்ச் பூல் இது பாருங்கள். Plunge pool is a hollow feature at the base of a waterfall which is formed by cavitation. So cavitation na அந்த மாதிரி ஒரு இடம் தண்ணி ஊற்றி அங்கே மாறக்கூடியது. Alluvial fan is a deposition of sediment occurs at which the river enters a plain or the foothills. So alluvial soil அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டல் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த மண் இருக்கு இல்லையா, அதில் நிறையா மினரல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மினரல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே சேர்க்குறது, அதுதான் வந்து அலுவியல் ஃபேன். ஃபுட் ஹில்ஸ் அப்படின்னா மலை அடிவாரம்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ அப்போ மேலே இருக்கிறது அந்த ஆர்டர்லேருந்து அந்த தண்ணி எல்லாத்தையும் அங்கே இருக்கக்கூடிய மண் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்து கீழே டெபாசிட் ஆகுது. செடிமெண்ட் அப்படின்னா டெபாசிட் பண்ணுறது, கீழே வந்து ஒரு இடத்துல தங்கி இருக்கிறது, அதுதான் வந்து செடிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரிபியூட்டரி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரி. ஸோ ட்ரிபியூட்டரி அப்படின்னா துணையாறுகள், டிஸ்ட்ரிபியூட்டரி அப்படின்னா கிளையாறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இது ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது பாருங்கள், எ ஸ்ட்ரீம் ஆர் எ ரிவர் தட் ஃப்ளோஸ் இன்டு அண்ட் ஜாயின்ஸ் த மெயின் ரிவர் தட் இஸ் கால்டு ட்ரிபியூட்டரி. டிஸ்ட்ரிபியூட்டரி அப்படின்னா எ ஸ்ட்ரீம் தட் பிரான்ச்சஸ் ஆஃப் அண்ட் ஃப்ளோஸ் அவே ஃப்ரம் த மெயின் ஸ்ட்ரீம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த ரிவரில் சரிங்களா, ஸோ நம்ம இப்போ ஒரு ரிவர் இங்கேருந்து ஆரம்பிக்கிறது நம்ம சொல்கிறோம். அப்போ இன்னொரு மலைப்பகுதியில் வேறு ஏதாவது ஒரு ஆரத்துலேருந்து இன்னொரு பகுதி ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஆறு வந்து அது வந்து தனியாக போயிட்டு என்ன பண்ணாது, ஓஷனில் கலக்காது. இங்கே வந்து இந்த முதன்மை ஆறு இருக்கு இல்லையா, இந்த மெயின் ரிவரோடையே தான் உங்களுக்கு கலக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, okay, listen.
ஸோ இப்போ இது நீட்டாக இருக்கிறது பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரிவர். ஓகே, ஸோ இங்கே ஆரம்பித்து இது நீட்டாக போயிட்டுருக்கு. ஓகே, இது இப்போ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபியூட்டரி அப்படின்னா துணையாறு அப்படிங்கிறது இது தனியாக போயிட்டு இங்கே பாருங்கள். இது வந்து ஓஷன். இப்போ இந்த ஆறு வருது இல்லையா, இந்த மெயின் ரிவர் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்போ கடலில் தானே கலக்குது. இப்போ இந்த கடலில் கலக்கும் பொழுது துணை ஆறு ட்ரிபியூட்டரி அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து இந்த மெயின் ரிவரோட கலந்துடும். இது தனியாக போய் கடலில் கலக்காது. ஓகே, இது வந்து என்ன பண்ணுது, துணை ஆறுகள் வந்து தனியாக போய் கடலில் கலக்கிறது கிடையாது. சரிங்களா, இந்த மெயின் ரிவரோடைய வந்து என்ன ஆகுது, இந்த ட்ரிபியூட்டரி வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இதுதான் வந்து ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபியூட்டரினா அமராவதி, பவானி, ஸோ இந்த மாதிரி ஆறுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காவிரி. இப்போ நான் சொல்கிறது வந்து காவிரி ஆறுடைய துணை ஆறுகள். இப்போ ஒரு காவிரி ஆறுன்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த காவிரி ஆறு எங்கே எங்கேருந்து ஆரம்பிக்குது, ஸோ கர்நாடகாவில் குடகுமலை அப்படிங்கிறத பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த காவிரி ஆறு வந்து நமக்கு உற்பத்தியாகி வந்துட்டுருக்குது. ஸோ இப்படி உற்பத்தியாகி வந்துட்டுருக்குது கூடவே துணை ஆறுகள். ஸோ ட்ரிபியூட்டரி அப்படின்னா துணை ஆறுகள். பவானி ஆறு, அமராவதி ஆறுன்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் வேறு மலைகள், வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு இல்லையா, மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு இல்லையா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு இடத்துலேருந்து ஆறுகள் உருவாகி அது வந்து இந்த துணை ஆறோட அந்த மெயின் ரிவரோட கலக்குது. ஓகேவா, இதுக்கு பேர் தான் வந்து ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்மளுடைய இந்த மெயின் ரிவர் வருது இல்லையா, இந்த மெயின் ரிவர் வர வழியில் என்ன ஆகுது அப்படின்னா இப்படி தனித்தனியாக பிரிஞ்சு போகுது. இது தனித்தனியாக பிரிஞ்சு போய் இங்கே இது ஒரு ஆறு, இது ஒரு மாறுது. இதுக்கு பேர் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரி. ஸோ தனித்தனியாக பிரிஞ்சு போய் கடலில் வந்து கலக்கும். எல்லாரும் வந்து ஒரே இடத்துல கலக்காமல் வேறு இடத்துல இருந்தாலும் இது இந்த ஓஷன் எங்கே இது. இப்போ நாம் காவிரி ஆறு வந்து எந்த ஓஷனில் வருது, ஸோ பே ஆஃப் பெங்கால், ஸோ வங்காள விரிகுடாவில் தானே வந்து கலக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க. இப்போ இந்த ஆறுக்கு பேர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். இது வந்து கிளையாறு, காவிரியோட கிளையாறுன்னு பார்த்திங்கன்னா இப்போ கொள்ளிடம் இருக்குது, அரிசில் ஆறு இருக்குது, இப்போ நம்மளுடைய கெடிலம் ஆறு இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ கெடிலம் ஆறு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இந்த கெடிலம் ஆறெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டரிஸ், கிளையாறுகள், காவிரி ஆற்றினுடைய கிளையாறுகள். இது எல்லாமே எங்கே வந்து கலக்குது, கடைசியில் இறுதியாக தான். ஆனால் ட்ரிபியூட்டரி துணை ஆறுகள் வந்து வேறு இடத்துலேருந்து ஆரம்பித்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முதன்மையார் மெயின் ரிவரோட வந்து சேர்ந்து தான் அது வந்து கடலுக்கு வரும். ஓகே, டிஃப்ரென்ஸ் புரியுதா, டிஸ்ட்ரிபியூட்டரி அண்ட் ட்ரிபியூட்டரிஸ், அதுதான் இது ரெண்டு இதோட. ஓகே, ட்ரிபியூட்டரி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தது போதும். ஸோ மீதி இருக்கிறத நம்ம அடுத்த கிளாஸஸில் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஆல்.